அவர் மேபி பிஜேபியில் இல்லாமல் இருந்திருந்தால் அவருக்கு ஆதரவு கிடைச்சிருக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா நடிச்சு வந்திருக்காங்கல்ல, அதை பத்தி அவங்களுக்கு இருக்கும், நாலேஜ் இருக்கும். அதை பத்தி எல்லாமே ஏதோ நடக்குது, ஆனா நமக்கு அதை பத்தி பின்னாடி ஏதோ பெருசா நடக்குதுங்க. என்னோட கருத்து அவர் வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். சிறப்பு பெண்கள் அறிவிப்பு அந்த திட்டம், சிங்கப்பெண்கள். அம்மா, இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக விஜய் அண்ணா வந்துட்டாரு. ஸோ அவர் பார்த்தோன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரக்கூடாது, அவர் கக்கூரிய அரசியல் புரியாதுன்னாங்க இல்லையா? இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்து அவர் என்ன மாதிரி செயல்பாடு பண்ணிட்டு இருக்காரு? என்னன்னா இனிமே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு, இனிமே நல்லா பண்ணுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இல்லை, பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கா? இன்னும் தேவைதான். இன்னும் பெண்களுக்கான பாதுகாப்பு தேவை அதிகமாக. போன ஆட்சியை விட ரொம்ப படு மோசமான நிலைமையில இருக்கா? இல்ல அதே மோசமான ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவரு, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஆட்சியை விட இந்த ஆட்சி வந்து போதுமானதா இருக்கா, இல்ல அதே நிலைமையில இருக்கா? ஆட்சி இப்பதானங்க 3 மாசம் ஆகுது, தெரியுங்க, இனிமேதான் தெரியுங்க. அது இல்லம்மா, அதே நிலைமைதான் இருக்கா? அதே நிலைமையில்னா கொஞ்சமா ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஓகேம்மா. இப்ப பிஜேபியில் இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தாரு. அவர் பிஜேபி விட்டு விலகி வந்து நான் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், ஒரு இயக்கத்தை ஒன்று ஆரம்பிச்சார். ஓகேங்களா? அது 19 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் அண்ணாமலை உங்களுக்கு கிடைக்குமா? வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு கம்மி. எதனால் அண்ணாமலை அவர்களை ஆதரிக்க மாட்டேங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அவரை பத்தி எதுவும் நம்மளுக்கு தெரியாது, அதனால கிடையாதுன்றோம். கொஞ்சம் சவுண்டா பேசலாம். அவரை பத்தி எதுவுமே தெரியாதுண்ணா. எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. சரி, ஓகே. நடிகர் ராகவ் லாரன்ஸ் அவர்கள் அவர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவர் சப்போர்ட் ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்போம். ஓகே. ஏன் அண்ணாமலை அவர் கொடுக்க மாட்டாரு, ராகவ் லாரன்ஸ் கொடுக்கணும், என்ன காரணம்? ஏன்னா அண்ணாமலை பத்தி நம்மளுக்கு தெரியல. ஓகே. நடிகர் லாரன்ஸ் அண்ணா வந்து இப்பவே பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, நிறைய ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாரு. அவர் அரசியல் இல்லாதப்பவே பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. அரசியலுக்கு வந்தா இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை. ஓகே. நீங்க விஜய் அண்ணா ஆதரிக்கிறீங்க, ராகவ் லாரன்ஸ் அண்ணா ஆதரிக்கிறீங்க. கண்டிப்பா. இவங்க 2 பேருமே தனி கட்சி ஆரம்பிச்சு சோ ஆப்போசிட்டா என்ன நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ராகவ் லாரன்ஸ் அண்ணா விஜய்? இப்ப இருக்கிற எப்படி சொல்றது, இப்ப நடக்கிற ஆட்சியை பொறுத்து தான் அதோட முடிவு. ஓகே. இப்போ ஆட்சி பொறுத்து விட்டுருங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில 2 பேர்ல யாரும் ஒருத்தனால சூஸ் பண்ணணும். யாரை சூஸ் பண்ணுவீங்க? விஜய் அண்ணா தான் பண்ணுவோம். விஜய் அண்ணா தான் சூஸ் பண்ணுவீங்க. விஜய் அண்ணா விட்டு கொடுக்காம இவ்வளவு பேசுறதுக்கு காரணம் என்ன? என்னன்னா ஒரு ரசிகையா இருந்து சொல்றேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ரசிகையா உங்களுக்கு தேவைப்படுது. ஆமா. ஓகேல. ஓகே. தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு ரசிகரா இருந்தா மட்டுமே போதுமா? ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிடலாமா? ரசிகரா இருக்கு, அதனால நாங்க ஆதரிச்சோம். பட் அவர் நல்லது செய்வாருன்றதை நாங்க எதிர்பார்க்கிறோம். நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்கறீங்க. கண்டிப்பா. சரி, ஓகே. கண்டிப்பா செய்வாரு. நடிகர் ராகவ் லாரன்ஸ் அவர்களும் நிறைய உதவியெல்லாம் செஞ்சிருக்காரு. ஸோ அதே போல் அண்ணாமலை அவர்களும் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு, படித்த ஒரு தலைவர். ஏன் அவர் உங்க 3 பேர்ல நீங்க யாரும் முதல்ல சூஸ் பண்ணுவீங்கன்னா விஜய் அண்ணா சூஸ் பண்றீங்க இல்லையா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை. இது என்ன நல்லது பண்ணிருக்காரு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. இது வரைக்கும் தெரியல. ஆமா. ஓகே. சினிமாவில் நடிக்கிறவங்க எல்லாருமே அரசியல் காலத்துக்கு வந்து கொண்டு இருக்காங்க. இப்ப அரசியல் காலமே மிகப்பெரிய கூத்தர கோலமா மாறிட்டு கொண்டு இருக்கு. சட்டசபையில பார்த்தனாக்கா சினிமா ஷூட்லாம் எடுப்பாங்க, உதயநிதி அண்ணா சொன்னார் இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கு நான் பதில் நான் சொல்லியிருந்தேன். அவருமே சினி ஃபீல்ட்ல இருந்தானே வந்திருக்காரு, அவருக்குமே அரசியலை பத்தி எதுவுமே தெரியாதுல்ல. ஸ்டாலின் ஐயாவும் அப்படிதானே, அவருக்குமே எதுவுமே தெரியாதுல்ல. அவங்க அப்பா வந்து அவர் சினிமாவே நடிக்கலையே, அரசியல்னா அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவர் வந்திருக்காரு, அது மாதிரி தெரியும். ஸ்டாலின் அண்ணாவும் அப்படிதானே வந்திருப்பாரு, நடிக்கிறாருல. அவர் நடிச்சு உதயநிதி நடிச்சிருக்காருல்ல, படம் நடிச்சுதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டு ஆள்றதுக்கு சினிமாவில் நடிச்சா போதுமானதா ஒரு ஆளுமை இருக்குமா? புரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா நடிச்சு வந்திருக்காங்கல்ல, அதை பத்தி அவங்களுக்கு இருக்கும், நாலேஜ் இருக்கும். வந்தவங்க அரசியல் காலத்துக்கு வந்து நடிக்க மாட்டாங்க. அப்ப தெரியும் என்னென்ன ப்ரெஷர் இருக்கும்ன்றது தெரியும், மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு படத்துல நடிச்சுட்டு வந்திருக்காங்கன்றப்போ அந்த எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருந்து வரும். இந்த எதிர்பார்ப்புல எதிர்பார்ப்பாங்க மக்கள் அப்படின்றதும் தெரியும் அவங்களுக்கு. அதனால தமிழகத்துக்கு ரொம்ப முக்கியமா இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இப்ப தேவைப்படும். முக்கியமான விஷயம்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும், பெரிய விஷயம். இந்த போதை பொருள் ஒழிக்கணும், மெயின். இது 2. 3வது என்னன்னு சொல்றது, ஊழலே இருக்காது. இப்போ கொஞ்சம் பயம் வந்திருக்கு எல்லாருக்கும், கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இருக்காது, அது இவர் ஆட்சி முடியறதுக்குள்ள அது போயிடும். அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏகள் மந்திரிகள் எல்லாமே டிவிக்கில வந்து இணையறாங்க. ஸோ அது எப்படி நினைக்கிறீங்க?
இணையறாங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் ஆட்சியில், அதனால இணையறாங்கன்ட்டு ஒரு ஆனா Doubt திமுக இருக்கு. இருக்கவங்க என்ன சொல்றாங்க, இவங்க ஊழல் பண்ணதெல்லாம் மறைக்கிறதுக்காக டிவி கூட போய் சேர்றாங்க. ஊழல் பண்ணாலே ஆட்சியில் இருக்க முடியாதுல்ல. அதுதானே விஜயோட கோரிக்கை. பண்ண மாட்டாங்க, இனிமே பண்ண விட மாட்டாரு. இப்ப தொடர்ச்சியா கலைஞ்சிட்டு வருது. அதை பத்தி எடப்பாடி பழனிசாமி கம்முன்னு இருக்காரு. ஆட்சியே கலைஞ்சிச்சு, அம்மா இருந்ததோட கலைஞ்சிச்சு ஆட்சி. அதிமுக ஆட்சியே இல்லைன்றீங்களா? கண்டிப்பா திமுக இல்ல. கட்சின்றதே கிடையாது. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பட் இருந்தாலும் செயல்பாடு அதிகம், விரும்புறது அதிகம்னா டிவிக்கு ஏதாவது. ஓகே, அண்ணாமலை பற்றி உங்க கருத்து என்னமா? அவரை பத்தி தெரியாது. என்ன கருத்து அண்ணாமலை தான் யாருன்னே தெரியாது. அண்ணாமலை யாருன்னு தெரியும், அவர் என்ன பண்ணாருன்றது தெரியல. சரி, ஓகே, சூப்பர். சோ ஓகே, விஜய் இந்த வீடியோ பாக்குறாரு, அவருக்கு எதனா ஒன்று சொல்லணும்னு என்ன சொல்லுங்க? இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். ஓகே, இப்போ பெசனாக பீச்சில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கீங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதனா தேவைகள் அப்படின்னாக்கா என்ன சொல்லுவீங்க? தேவைன்னா என்னம்மா சொல்றது? எங்களுக்கு இந்த கடையெல்லாம் எங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கணும். அப்பப்போ வந்து நாங்க தூக்குங்க கொள்ளுங்கன்றாங்களா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுக்கு நிரந்தரம். வேற என்ன நிரந்தரம்? நம்ம இந்த ஏரியாவில் நான் இருந்தாலும் இந்த ஏரியா வந்து எனக்கு தெரியாது. இதெல்லாம் கட் பண்ணுறேங்க. சரி, ஓகே, வண்டி பேசுகிறேம்மா. நானா பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இருக்கு, விஜய் ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? ஸோ என்னென்ன திட்டங்களா இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு? இது வரைக்கும் சிறப்பு பெண்கள் அறிவிப்பு அந்த திட்டம், சிங்கப்பெண்கள். அப்புறம் வந்து அப்புறம் வந்து அந்த அது என்ன கரண்ட் பில் ஏதோ கரண்ட் மின்சாரத்தில் 200 யூனிட் ஃப்ரீ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அவ்வளோதான். ஓகே, பிஜேபியில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா 19 லட்சம் பேர் பாத்தீங்கன்னாக்கா இயக்கத்து மூலமா இணைஞ்சிருக்காரு, பிஜேபி விட்டு பிரிஞ்சுட்டாரு. ஓகேங்களா? இப்ப 12ஆம் தேதி மாநாடு பார்த்தா நடத்த போறாரு. ஓகேங்களா? அந்த மாநாட்டத்துல நீ போய் கலந்துப்பீங்களா? கலந்துக்க மாட்டீங்களா? ஏன்னா அது கோயம்புத்தூர்ல நடக்குது. எதுங்க ரொம்ப லாங்ல வர ஏதோ ஒரு ஒருவேளை சென்னையில இருந்தா அண்ணாமலை மாநாட்டுல போய் கலந்துப்பீங்களா? ஆஃபீஸில் லீவ் விட்டா போய் கலந்து. கண்டிப்பாக கலந்து. ஏன் அண்ணாமலை என்ன ரொம்ப பிடிக்குமா? அவர் பேச்செலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், கிளியராக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எல்லாத்தையும். அதனால் கண்டிப்பாக அண்ணாமலை ஆதரிக்கிறீங்களா? தனி கட்சி ஆரம்பிச்சாருனா கண்டிப்பாக அது அவரோட கொள்கையும் நல்லா இருந்தது, நல்லா இது சொன்னார்னா கண்டிப்பாக ஆதரிக்கும். ஓகே, ஓகே, சூப்பர், நன்றி. அவ்வளோதான். பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் இருந்தார் இல்லையா? ஸோ பிஜேபி விட்டார், வெளியே வந்துட்டு தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், தனியா பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சு 12ஆம் தேதி ஒரு மாநாடு நடத்த போறாரு. ஸோ அந்த மாநாடை நீங்க ஆதரிக்கிறீங்களா? நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தானே. ஓகே, எதனால நல்ல விஷயம்? ஸோ அண்ணாமலை அவர்கள் மாநாடு நடத்துறதுனால நல்ல விஷயங்கள்லாம் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு? அவர் வந்து முதல்ல வந்து போலீஸில் இருந்திருக்காரு, அதனால எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அதனால வந்து அவர் ஆட்சியில் வர்றது ஒன்றும் தப்பு இல்லைல்ல, தனி ஆட்சி தானே வர்றாரு. தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு, தனியாக கட்சி தானே வர்றாரு. ஓகே, அவர் ஆதரிக்கிறீங்களா? ஆதரிக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஜேபியில இருந்து பி டீம், பிஜேபில இருந்து வெளியே வந்துட்டாலும் தனி கட்சி ஆரம்பிச்சாலும் பிஜேபியில இருந்து வந்ததுனால பி டீம்ன்றாங்க. ஸோ உங்க கருத்து என்னண்ணா? என்னோட கருத்து அவர் வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். விஜய் ஆல்ரெடி மாற்றங்கள் வேணும்னு நினைச்சு தமிழ் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இப்ப மறுபடியும் அவர் ஒரு மாற்றங்கள் வேணும்னு நினைச்சிட்டு வர்றாரு. அந்த மாற்றங்கள் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா? ஸோ மக்கள் அவர் ஆதரிப்பாங்களா? ஆதரிக்கிறவங்க ஆதரின்னு தான் சார் இருக்கிறாங்க. நம்மளும் விஜயனை ஆதரிச்சோம், இப்போ அவரையும் ஆதரிக்க வேண்டியது தான். அரசியல்ன்றது ஒரு இதுதானே. ஓகே, இந்த மாற்றங்கள் வேணும்னு 2024 தமிழ் முதலமைச்சரை கொண்டு வந்துட்டீங்க. இப்போ மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கா? ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்குது, சிறப்பாக இருக்குது. அவரோட வேலை அவர் கரெக்டாக செய்கிறாரு. உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா சோபா கட்டில் ஆட்சி நடக்குது, அரசியல் புரியாதவங்களும் பார்த்தா அமைச்சராகவும் எம்எல்ஏவும் இருக்கிறாங்க அப்படின்றாரு. உங்களோட கருத்து நான் அது எல்லாரும் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து புதுசாக வந்திருக்காரு, இதுக்கு மேலே தான் அவரோட வேலை தெரியும், அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னும் ஒரு 6 மாதம் கூட ஆகல, 2 மாதம் தானே ஆக போகுது. இதுக்கு மேலே பொறுத்து 2 மாதம் ஆகலை. ஆனால் 5 வருஷம் முடிஞ்சவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, அவங்களோட கருத்து வேற, இவரோட கருத்து வேற. ஓகேண்ணா, அண்ணாமலை அவர்கள் எந்த கட்சி தலைவர்களே, எந்த கட்சி கொள்கை தலைவர்களே ஒரு தலைவராக கொண்டு வருவார் நினைக்கிறீங்க? அது தெரியல சார். தெரியலையா? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், டாக்டர் அம்பேத்கர் யாராவது? சரி, ஓகே.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அம்பேத்கர் அவருடைய கொள்கையை பின்பற்றுவாரா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா அவர் அரசியலில் இல்லாமல் போலீஸில் அதிகமாக இருந்திருக்காருல்ல, அதனால் வந்து அரசியல் பற்றி நல்லா தெரியும். பிஜேபியில் இருந்திருக்காரு, நல்லா எல்லாருமே இப்போ வந்து நல்லா புரிஞ்சுப்பாரு. அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பச்சைவந்தி முதல்ல பிஜேபி இருக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா பச்சைவந்தி மாரி பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாரும் சொல்கிறது தான் பச்சைவந்தி அது இதுன்னு சொல்கிறது தானே. ஓகே, நீங்க அண்ணாமலை அவர்கள் ஆதரிக்கிறீங்க? நான் ஆதரிக்கிறேன். ஓகே, அண்ணாமலை அவர்கள் தமிழ் முதலமைச்சராக வரட்டான்னா அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? நான் என்னண்ணா கேட்குறது, அவர் முதல்ல வரட்டும், ஆட்சிக்கு வந்து நல்லா இது பண்ணட்டும், கரெக்டாக ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக. சரி, ஓகே, நன்றிண்ணா, சூப்பர்ண்ணா. 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கொடுத்துருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? நல்ல விஷயம்தான், வரவேற்கத்தக்கதான். புதுசாக வந்து அரசியல் கட்சிங்க வர வர நமக்கும் வந்து நல்லது நடக்கும்னு நம்ம நம்புகிறோம். அவரும் ஒரு நல்ல தலைவராக இருந்தார், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அவர் பிஜேபிலேருந்து வந்ததுனால நிறைய பேர் மக்கள் அவர் ஆதரிக்க கண்டிப்பாக ஆதரிப்பாங்க. அவர் மேபி பிஜேபியில் இல்லாமல் இருந்திருந்தால் அவருக்கு ஆதரவு கிடைச்சிருக்கலாம், மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவரும் வந்து நல்லா படித்து ஐபிஎஸ்ஸாக இருந்து தான் வந்திருக்காரு, ஒரு நல்ல தெளிவோட தான் பேச்சில் இருக்கார், நல்லபடியாக அரசியலில் நல்லா முன்னேறுவாருன்னு நான் ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை, அவர் என்ன நினைக்கிறாங்க, நடிகர் ராமதாஸ் தான் அண்ணாமலையும் ஒன்றா வருவாங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்களே, அதை பற்றி கருத்து என்ன? அப்படி வந்தாங்கன்னா மக்கள் ஆதரிப்பாங்களா? கண்டிப்பாக வந்து நல்லது பண்ணாங்கன்னா எல்லா மக்களுமே ஆதரிப்பாங்க. வந்து பார்ப்போம் சார், லாரன்ஸ் சார் மாஸ்டர் வராரா, அண்ணாமலை சார் எப்படி வராரு என்னன்ட்டு. அண்ணாமலையும் பார்த்தா விஜயும் பார்த்தீங்கன்னா எதிரெதிரே நிற்பாங்க, 2031 நின்றாங்களே, அதை பற்றி கருத்து என்ன? கண்டிப்பாக சார், எதுதான் நின்றாதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். மக்களை வந்து யார் வந்து நல்ல வழியில் கொண்டு போகிறாங்க, அவங்க கொள்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவரோட கொள்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், நம்ம விஜய் சாரோட கொள்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். எல்லாமே வந்து மக்கள் நல்லதுக்காக எது நல்ல கொள்கையாக கொண்டு போகிறாங்களோ அதுதான் வந்து நமக்கு நல்லதாக இருக்கும். ஓகே, அண்ணாமலை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அதான் சார், நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி மனுஷன் தான் அவர். நல்ல படித்த தெளிவான இதில் இருக்கார். இத்தனை ஒரு வருஷமாக முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளை விட இவர் படித்தவர் உள்ளே வந்தாருன்னா இன்னும் நம்ம டெக்னாலஜி வைஸாக வளருவோம், தமிழ்நாடு வந்து இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். விஜய் பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? சிஎம் சாரும் இப்போ வந்திருக்காரு, நல்லதாக பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி இருந்த ஆட்சிக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால தான் நாங்களாம் ஓட் பண்ணியிருக்கோம். இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே யங்ஸ்டர் சப்போர்ட் பண்ணதுனால அவர் இதாக இருக்காரு. கண்டிப்பாக நம்புகிறோம், யங்ஸ்டர்ஸ்லாம் இன்னும் முன்னேறி வருவோம், நிறைய வேலைவாய்ப்புலாம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றமே இருந்தது. கண்டிப்பாக 2031 தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா புதுசாக நிறைய பேர் கட்சி தொடங்கி வராங்க. கண்டிப்பாக ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? கண்டிப்பாக வந்து பழைய கட்சிங்கள்லாம் வந்து கொஞ்சம் டவுன் ஆவாங்கன்னு நம்புகிறோம். இப்போ புதுசாக வரவங்க வந்து கண்டிப்பாக மக்களை வந்து புது வழியில் கொண்டு போவாங்கன்னு இருக்கு. எல்லாமே இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தது இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறோம். எல்லாருக்குமே வந்து சமமாக இருப்போம்னு கண்டிப்பாக நம்புகிறோம். திமுக அரசு பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருந்தவங்க தான், முன்னாடி இருந்தவர் கலைஞர்லேருந்து எல்லாருமே நல்லா சமத்துவமாக கொண்டு போனாங்க. அதை வந்து எல்லாமே சமமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க கொஞ்சமாக எல்லாமே மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம புதுசாக சிஎம் சார் வந்திருக்காரு, டிவிகே தலைவர் விஜய் சார் வந்திருக்காரு. புது மாற்றம் வரும் நம்ம கண்டிப்பாக நம்புகிறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். பிஜேபியில் முன்னாள் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கத்து மூலிமா ஒரு மாநாடு போய் நடத்துறாரு. ஸோ அதுக்கு ஆதரிப்பீங்களா? நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கீங்கல்ல. கண்டிப்பாக ஆதரிப்பேன். ஏன்னா ஒரு நல்ல படித்த மனுஷன் அவர், எல்லாமே தெரிஞ்சவர். இதுக்கு முன்னாடி சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் படிச்சிருக்காங்களா, எல்லா அறிவும் இருக்கா என்னன்னு எனக்கு இருக்கு. நான் அவங்களை யாரையும் தப்பா சொல்லல, ஆனா எல்லாமே படிச்சவர் எல்லாம் தெரிஞ்சவர் அவரு. இது பிஜேபியில இருந்ததுனால அவர் நிறைய நல்ல விஷயம் பேச முடியாம போயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனா தனியா வந்தா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாரு, வந்தாருன்னா அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல, பிஜேபியில இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல பேச்சாளரா இருந்தாரு. திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்கட்சியா அவர் தான் செயல்பட்டு இருந்தாரு. எடப்பாடியோட பார்த்தா வந்து செயல்படல. ஓகேங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப பிஜேபியில இருந்து விலகிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அண்ணாமலை ஏதாவது அவங்க பிஜேபிக்கு எதிராக என்ன பண்ணியிருப்பாரு, அவருக்கு நிறைய நெருக்கடி கொடுத்துருப்பாங்க, நீ இதை பண்ணணும்னு சொல்லி, அந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பிஜேபியில் இருக்கக்கூடிய கூட்டணி, ஆமா, அந்த கட்சியில் இருக்கவங்களே சார்ந்தவங்க சொல்றீங்களா? ஆமா, அவங்கள இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் நமக்கு கொஞ்சமாவது சப்போர்ட் பண்றவர் எனக்கு தெரிஞ்சு. தனி கட்சி ஆரம்பிச்சு வந்தா கூட அவர் பிஜேபியுடைய பிடிஎம் தான் சொல்றாங்க. ஸோ அந்த சாரெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் சொல்றாங்க. அவரும் பிஜேபிக்கு கூட தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இருக்கிறாங்கன்னா ஆதரவு அவருக்கு இருக்கிற மாதிரி தான் அவரும் சொல்லியிருந்தாரு, அவருடைய நோட்ஸ்ல பார்த்தேன்.
வரட்டும், நல்ல மனுஷன்தான், படிச்சு எல்லாம் தெரிஞ்சவர் தான், வருவார் கண்டிப்பா, வந்தா ஆதரிக்க வேண்டும். அதிமுகவில் வந்து நிறைய பேர் இப்போ டிவிக்கு போய் சேர்றாங்க. அதை பத்தி எல்லாமே ஏதோ நடக்குது, ஆனா நமக்கு அதை பத்தி பின்னாடி ஏதோ பெருசா நடக்குதுங்க. தூய கட்சின்னு சொன்னாங்க, என்ன வேணா நடக்கலாம். ஆமா, திமுக தொடர்ச்சி அது ஏதோ 50 கோடி ஏதோ டிவிக்கு எம்எல்ஏவெல்லாம் வெளில போற வைக்கிறவங்களுக்கு 50 கோடி தரேன்னு சொல்லிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல பார்த்தேன். போலீஸு நேராக அதை பத்தி பேசினதை பார்த்தேன். என்னமோ நடக்குது, ஆனா பின்னாடி என்னன்னு தெரியல கண்டிப்பா. Okay, 2 மாதம் பார்த்தனாக்கா விஜய் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்திருக்காரு. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? நல்லா செயல்பட்டாரா? நிறைய நல்ல விஷயமும் பண்ணியிருக்காரு. அதே சமயம் பின்னாடி பெண்களுக்காக இருக்கட்டும் நிறைய விஷயம் நடந்திருக்குது தப்பாகவும். அதுக்கு எல்லாத்துக்கும் மின்வெட்டு, நம்ம எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு தான் வர்றாரு. உடனே 2 மாசத்துல எதையும் சொல்ல முடியாது. அவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அதான் இந்த பெண்கள் படை வந்திருந்தாலும் இன்னும் அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் இன்னும் தடுக்கணும். அவர் அதை பற்றி பேசணும். முதல்ல இப்போ நான் பேசுகிற மாதிரி அவரும் பேசுனா இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா எல்லா பதிலும். நடிகர் ராவ் லாரன்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கட்சி ஒன்று தொடங்க போறேன்னு சொல்றாரு. அந்த கட்சி தொடங்கினா அவருக்கு ஆதரிப்பீங்களா? எல்லாருக்கும் அவரும் நல்லா, அவர் தான் ஒரு, அவரெல்லாம் பெரிய ஆளுங்க, எவ்வளவோ பண்ணியிருக்காரு, போயிருக்காரு. கண்டிப்பா எல்லாரும் அவரும் ஆதரிக்கணும் தான். ஓகே, விஜய், அண்ணாமலை, ராவ் லாரன்ஸ் இவங்க 3 பேரும் தனித்தனினா நீங்க யாருக்கு ஆதரிப்பீங்க? அது இன்னும் இப்போ விஜய் பண்றதை பொறுத்து இருக்கு. அடுத்த 5 வருஷத்துல அடுத்த விஷயம். ஓகே, விஜயுடைய ஸோ எம்எல்ஏயும் சரி மந்திரியும் சரி, ஸோ அவங்களோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் படிச்சவங்க மாதிரி கொஞ்சம் நடந்துக்கணும். பேசுறதுலாம் கொஞ்சம் நார்மல், என்ன பேசணுமோ அதை பேச மாட்டேங்கிறாங்க. வெள்ளை அறிக்கையெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக விடணும். அவங்க என்ன சொல்லணும், அவங்க சைடு என்ன கடன் வச்சுட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி மட்டும்தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து அவங்க பண்ணியிருக்கிறத எதுவும் சொல்ல தெரிய மாட்டேங்குது. அது வந்து அவங்களா சொல்லி தான் தெரியுது. போன வருஷம் இவன் டிஎம்கே விட்ட மாதிரியே இவங்களும் வெள்ளை அறிக்கை விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்.